முழுக்க வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இந்த தட்டுப்பாட்டால வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரும் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சிலிண்டர் பாதிப்புனால ஹோட்டல், டீ கடை, ஸ்நாக்ஸ் கடை, அதனையும் குறிப்பா கேட்டரிங் சர்வீஸ், ஆட்டோ அப்படின்னு பல விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதோடய நின்னுடுமா இல்ல மக்களும் இதனால அவதிப்படுவாங்களா? ஸோ வீட்டில் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை விட இன்னும் சீரியஸான பிரச்சனைகள் கிளம்ப போகுது. ஸோ அது என்ன அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் தேடலாம் அப்படின்ற பல விஷயங்களை தான் எனக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதனால வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ் வாலி டெய்லி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. தமிழ்நாடு அப்படின்னு மட்டும் சொல்லாம இந்தியா முழுக்கவே இப்போ இந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை பெரிய அளவில் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் இந்த கேஸ் ஏஜென்சிக்கு வந்து கால் பண்ணிங்க, எனக்கு இன்னும் சிலிண்டர் வரலன்னு சொல்றதா இருக்கட்டும், இல்லை அந்த ரீஃபில்லிங் அந்த இடத்துக்கு போய் கிலோமீட்டர் கணக்கில் கியூவில் நிற்கிறதா இருக்கட்டும், ஒருத்தருக்கு வந்து வாக்குவாதம் பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கு. சடனாக இந்த ஒரு பிரச்சனை வர காரணம் என்ன அப்படின்றத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு மத்தியில் நிலவக்கூடிய இந்த போர் இருக்கு இல்லையா? ஸோ இதனால தான் இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்த பெட்ரோலானது ஒரு பெரிய டிலே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. எஸ், நம்ம எப்போதுமே கச்சா எண்ணெய் எங்கேருந்து வாங்குறோம் அப்படின்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து தான் நம்ம வாங்குறோம். இங்கே போர் நடக்கிறதுனால இந்த ஷிப்பிங் ஆனது நமக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ இந்த ஷிப்பிங் டிலே ஆகிறதுனால வர வேண்டிய இந்த கச்சா எண்ணெய் கரெக்டான டைமுக்கு நமக்கு வரல. ஸோ இதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த எல்பிஜி கேஸை நம்மளால டைமுக்கு உற்பத்தி பண்ண முடியல. இதுதான் மெயினான முக்கியமான ரீசனே. ஓகே, ஸோ இது டிலே ஆகிறதுனால தான் இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கிட்ட போதிய அளவில் கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் வந்து நம்மளால பயன்பாட்டுக்கு வந்து வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் போனால் நமக்கு பயன்பாட்டில் இருக்காது. கமர்ஷியல் சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் இதோடைய அளவுகோல் அப்படின்றது கொஞ்சம் அதிகம். நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 5 கிலோ, 10 கிலோ, அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்க அப்படின்னா 14-15 கிலோ இந்த அளவில் தான் வந்து பயன்படுத்தும். அதுவே நீங்க கமர்ஷியல் சிலிண்டரா போறீங்க அப்படின்னும் போது இதுல இருந்து உங்களுக்கு டபுள் டைமா இருக்கும். 25 கிலோ, 24 கிலோ இந்த அளவில் தான் உங்களுக்கு கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கமர்ஷியல் சிலிண்டர் நம்ம அதிக லெவலில் கொடுக்குறோம் அப்படின்னும் போது வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சிலிண்டருக்கு வந்து தட்டுப்பாடு வரதுக்கான காரணம் இருக்குது. ஸோ அதனால இந்த ஒரு சப்ளைவை நம்ம குறைக்கிறோம் அப்படின்னும் போது இங்கே ஒருத்தர் 25 கிலோ வாங்குறாங்கன்னும் போது அதை 2ஆக பிரித்து நம்ம வந்து வீட்டுகளுக்கு கொடுக்குறோன்னும் போது 2 பேர் வந்து பயனடைவாங்க. அதனால இதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இதோடைய சப்ளையை வந்து நம்ம அதிகப்படுத்துவோம் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு மெயினாக வீடுகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கேஸ் சிலிண்டர் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வரக்கூடிய பிரச்சனை என்ன, இதை குறைக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றதையுமே நம்ம மெயினாக பார்க்கணும். இந்த கமர்ஷியல் சிலிண்டர் தட்டுப்பாட்டுனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹோட்டலில் தான் மெயினாக இந்த கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஹோட்டலில் வந்து போதிய அளவுக்கு சிலிண்டர் இல்லாததுனால ஃபஸ்ட்டு மூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்ககிட்ட இருக்கிறத வச்சு பயன்படுத்துகிறோன்னும் போது ஒரு 3-5 நாள் மிஞ்சி போனாங்க ஹோட்டலை ரன் பண்ணலாம், அதுக்கு மேலே ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. ரெண்டாவது, அப்படியே ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய டிஷ்ஷஸை நீங்கள் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஷ்ஷஸ் அப்படின்னும் போது ஒரு ஹோட்டலில் 20 ஐட்டம் இருக்குன்னும் போது அந்த இடத்துல ஒரு 6 ஐட்டம் 7 ஐட்டம் மிஞ்சி போனால் வச்சுக்கோங்க. அதை வச்சு முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த சர்வீஸை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஹோட்டல் டைமிங்கை நீங்கள் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோட்டல் டைமிங்கை குறைச்சிட்டா என்ன பண்ணுறது? காலைல 8 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும் அப்படின்னும் போது காலைல அந்த 8 மணிலேருந்து 9-9 இதுக்குள்ளே உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் டைமிங்கை வந்து வச்சுக்கோங்க. லஞ்ச் டைமை சுருக்கிக்கோங்க. அப்படி இல்லையா 3 வேளையை நீங்கள் ரன் பண்ணக்கூடிய ஒரு ஹோட்டலாக இருக்கீங்கன்னும் போது ஏதாவது ஒரு வேளை இல்லைனா 2 வேளை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. ஓகே, ஹோட்டல் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பிஜிஸ் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெரைட்டியாக சாதம் போடுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வெரைட்டி சாதம், கலவை சாதம்னு சொல்லுவேன் இல்லையா, ஸோ மிக்சடு ரைஸ் இந்த மாதிரி சாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வாரத்துக்கு 2 தடவை முட்டை அப்படி இல்லைன்னா அப்பளம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் கூடுதலாக அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆட்டோக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த எல்பிஜி கேஸ் வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணக்கூடிய நபராக இருக்கீங்கன்னும் போது அவங்களுக்குமே இது சிக்கலாக இருக்கும். அண்ட் அதை தாண்டி வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டருமே அடுத்தடுத்து பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதில் மெயினாக பாதிக்கப்படக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களான நம்ம தான்.
இதுல எந்த மாதிரியான பாதிப்பு நமக்கு இருக்கு அப்படின்னும் போது, வெளியே ஹோட்டலை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாணவரா இருக்கீங்க, ஒரு ஊழியரா இருக்கீங்கன்னும் போது ஹோட்டல் இல்லாத பட்சத்துல உங்களால சாப்பிட முடியாது. அந்த மாதிரியான நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய சிரமமா இருக்கும். ஓகே, ஹோட்டலை தாண்டியாச்சு. அடுத்து பிஜி. ஒரு காசு போனாலும் பரவாயில்லைங்க, நல்ல பிஜியா இருக்கணும், நல்ல சாப்பாடா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்து பிஜி பார்க்கறதே. ஸோ அந்த இடங்கள்லையுமே உங்களுக்கு வெரைட்டி ரைஸ் வந்து கிடைக்காது. கலவை சாதம் மட்டும்தான் வந்து கிடைக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம், இந்த மாதிரியான சாப்பாடு மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் போது, ஒரு ப்ராப்பரான ஃபுட் கிடைக்கல அப்படின்னும் போது அந்த இடங்களுமே நிறைய சிக்கல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மூணாவது, ஆட்டோ. இந்த ஆட்டோக்களுக்கு தேவையான எல்பிஜி கேஸ் வந்து போதிய அளவில் இல்லை. இவங்களுமே அதிகப்படியான இடங்கள்ல வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை அது கிடைக்கல, போதுமான அளவில் இல்லைன்னும் போது ஆட்டோவுடைய அந்த ப்ரைஸ் ஆனது உங்களுக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ரைடுக்கு இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தாங்க, ஒரு 50 ரூபா கொடுத்து போவேன் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்க 300 ரூபா கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுவுமே அடுத்த சிக்கலா இருக்கும். நாலாவது, இந்த கல்யாணம், இந்த விசேஷம்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நல்ல ஒரு தாடமுடலா ஒரு விருந்து ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. அந்த இடங்கள்ல கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்காததுனால அந்த விருந்துல ஏற்படக்கூடிய சிக்கலா இருக்கட்டும், இல்லை வந்து நாங்கள் ஒரு 10 டிஷ் வந்து கொடுத்துருந்தோங்க, அவ்வளோலாம் செய்ய முடியாது சாமி, ஒரு 3 டிஷ் 4 டிஷ்ஷை வச்சு மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த இடங்கள்ல தகராறு வரதுக்கான வாய்ப்புகளுமே அதிகப்படியா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், 5வது தான் மெயினான ஒன்று, ஃபார்மர்ஸ். ஸோ இப்போ ஒரு பொருளை வந்து சந்தைக்கு கொண்டு வராங்க அப்படின்னும் போது மெயினாக யார் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹோட்டல்காரங்க தான் அதிகப்படியான இந்த காய்கறிகளை வாங்குவாங்க. ஸோ இந்த ஹோட்டலாக இருக்கட்டும், கேட்டரிங்காக இருக்கட்டும், இந்த ஒரு பிஸ்னஸை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அதிகப்படியான ஒரு பெரிய இழப்பு வர்றதுக்கான வாய்ப்பு தான் இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, ஸோ இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கே போது வீடுக்குன்னு வந்துட்டீங்கன்னா வீட்டில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது? ஓகே, இப்போ வீட்டில் ஒரு சிலிண்டருக்கு 2 சிலிண்டர் இருக்கும் போதும் நான் இதை வந்து பயன்படுத்திப்பேன், அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் உங்களால்? ஸோ இந்த இடங்களில் நம்ம சமைக்கிறதுக்கான பெரிய கஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போ இதுக்கெல்லாம் சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் ஹோட்டலோட டைமிங்கை இவங்க வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதோட யூசேஜ், அங்கே சிலிண்டர் யூசேஜ் குறையும். அதை வச்சு இன்னும் 2-3 நாள் அந்த தீர்றதுக்கான டேட்டை நம்மளால் தள்ளி போட முடியும். இதே தான் எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு பொருந்தும். பிஜியில் மெயினாக ஃபுட்டு ரெடியூஸ் பண்ணதுக்கான ரீசனே இந்த ஒரு பர்பஸாக. ஓகே, ஸோ வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்? இதுக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருக்கட்டும், அடுத்தது ஏர் ஃப்ரையர், அதே மாதிரி ஓவன், இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் வீட்டில் வந்து குக் பண்ண முடியும். ஒருவேளை உங்கள் வீட்டில் இந்த கேஸ் சிலிண்டர் தீர்ந்துருச்சுன்னா. இப்போ இன்னொரு பிரச்சனையுமே புதுசாக கிளம்பியிருக்கு. ஓகேங்க, சிலிண்டர் கிடைக்காது அப்படின்ட்டு இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குறதுக்கான அந்த அலை அப்படின்றது பெரிய அளவில் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குறதுக்கு வந்து ஆர்வம் காட்டி போயிட்டு இருக்காங்க. இப்போ இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பிரைஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வோட விலை 2500 5000 மேக்ஸிமம் வச்சுப்போமே. இப்போ இதோடைய விலை டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால 7000 7500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்கேயுமே நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இப்போ அதை தான் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ பிரச்சனை இருக்கே, கவர்மெண்ட் இதுக்காக என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கும். மெயினாக இந்த கமர்ஷியல் சிலிண்டருடைய அந்த யூசேஜை குறைச்சிட்டு வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் அதிகப்படுத்தி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க அப்படின்றதான் கவர்மெண்டோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. அடுத்து இந்த ஹாஸ்பிட்டல், அடுத்தது எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு அதிகப்படியான இந்த சிலிண்டரை வந்து கொடுங்க. ஸோ அவங்களுக்கு தான் மெயினாக வந்து தேவைப்படுது. ஸோ இவங்களை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற அடுத்த ஸ்டெப்புமே வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். மூணாவது, இந்த சிலிண்டருடைய தட்டுப்பாட்டு அதிகமாக இருக்குது. ஓகே, இதை நம்ம பிளாக்ல வைக்கலாம் அப்படின்ட்டு இல்லீகல் ஆக்டிவிட்டியில் வந்து யாரும் செயல்படக்கூடாது. அப்படி நீங்கள் அதில் வந்து ஏதாவது பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்கள் மேலே தகுந்த சட்டம் வந்து பாயும். நீங்கள் ஜெயில் போகிறது இல்லை உங்களுக்குன்ட்டு ஃபைன் போடுறது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் போதிய அளவில் மக்கள் எதுலையுமே வந்து பாதிப்பு அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளவு பண்றாங்க இல்லையா, நம்ம சைட்ல இருந்துமே நம்ம ஒரு சில கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? முடிஞ்ச வரைக்கும் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு வீட்டில் ஒரு சிலிண்டர் எனக்கு 2 மாதம் வரும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுடுதண்ணி போடுறதுக்கு கிட்டில் பயன்படுத்தலாம் நீங்கள். அப்படி இல்லைன்னா இந்த ரைஸ் குக்கரில் கொஞ்சம் ரைஸ் வச்சுக்கிட்டே
வச்சுருக்கீங்கன்னும் போது இந்த இடங்களில் உங்களுடைய சிலிண்டர் கேஸ் யூசேஜ் அப்படின்றது கம்மியாகும். ஸோ தட் அந்த 2 மாதத்தில் முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு 2.5 மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கால அவகாசத்துக்குள்ள அங்கே கேஸ் இம்போர்ட் பண்ணி அதுக்கான அடுத்தடுத்த முயற்சிகள் எடுத்து சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் எடுத்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும். மெயினாக ஒருவேளை உங்கள் வீட்டு சுற்றி நல்லா நீங்கள் இந்த விறகடுப்பெல்லாம் பயன்படுத்துவீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக அந்த விறகடுப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ விறகடுப்புலேயும் நிறைய மாடல்லாம் வந்திருக்கு. நேற்று கூட நான் நியூஸில் பார்த்தேன், இந்த மதுரை பக்கம்லாம் இந்த ராக்கெட் அடுப்பு, புல்லட் அடுப்பு அப்படின்ட்டு இந்த விறகடுப்பே பல விதமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா ஒரு அடுப்பில் 1 மட்டும் வைக்காம 2 ஐட்டம் கூட வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஹனலில் இங்கே நீங்கள் சுடு தண்ணி கூட போட்டுக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி செய்யப்பட்ட இந்த விறகடுப்புலாம் இருக்குல்லையா, இதெல்லாம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுடைய கன்வீனியன்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக போய் அங்கே அவதிப்படுறதுக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு நம்ம எல்லாருமே செயல்படுவோம். இந்த ஒரு சுச்சுவேஷன் எல்லாருக்குமே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் தான். ஏன்னா நிறைய ஹோட்டல்ஸ்லாம் மூடிட்டாங்க. இன்னும் பிரபலமான ஹோட்டல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா போஸ்டரே ஒட்டியாச்சு, இல்லைங்க இந்த மாதிரி உங்களை ஒரு சிரமத்தில் உள்ளாக்குனதுக்கு மன்னிச்சுக்காங்க, இதுதான் சுச்சுவேஷன், நாங்கள் இதனால் கடையை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கொரோனாலாம் நினச்சி பாருங்கள், எத்தனை மாதங்கள் நம்ம அவதிப்பட்டோம். அந்த ஒரு சுச்சுவேஷன் ஒருவேளை இப்போ நடந்துருச்சு அப்படின்னும் போது அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ சொல்லலாம், ஏங்க இபி பில்லாம் சும்மாவாமா, நீ வேற இண்டக்ஷன் யூஸ் பண்ணுன்ற, அது யூஸ் பண்ணுன்ற, இங்கே இபி பில் யார் கட்டுறது அப்படின்றது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, கஷ்டம்தான், புரியுது தான். பட் நம்ம ஃபுல்லாக இண்டக்ஷன் எலக்ட்ரானிக்ஸுக்கு மாறாமல் ஓரளவுக்கு இதில் கொஞ்சம் அப்படின்ட்டு நம்ம பண்ணுற பட்சத்தில் நமக்கு பெரிய லெவலில் இபி பில்லும் வராது. அதே சமயத்தில் நம்ம சிலிண்டரையுமே நம்ம பாதுகாத்து வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் எல்லாருமே அறிஞ்சு புரிஞ்சு செயல்படுவோம். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவோம். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.